வணக்கம் நண்பர்களே. சட்டசபையில் ரமேஷ் சேகர்பாபு மோதல். தமிழக சட்டசபையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சட்டத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. தமிழக சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கியது. இதில் பொது வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் முறையே ஆகஸ்ட் 5, 6ஆம் தேதிகளில் தாக்கல் செய்யப்பட்டது. அதுபோல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடந்தது. இந்த விவாதங்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடந்திருக்கு. இதையடுத்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் மானிய கோரிக்கை தொடர்பாக விவாதங்கள், புதிய அறிவிப்புகள் வெளியிட்டப்பட்டு வருது. அந்த வகையில் முதல் நாளில் வருவாய் பேரிடர், மருத்துவத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடந்தது. அடுத்த நாள் பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, நேற்றைய தினம் உணவுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் சட்டமன்றத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. இந்த விவாதங்களுக்கு அமைச்சர்களான நிர்மல்குமார், ரமேஷ் ஆகியோர் பதிலுரை அளிக்கிறாங்க. கடந்த ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையில் அமைச்சராக இருந்த சேகர்பாபுவும் சட்டத்துறை அமைச்சராக ரகுபதியும் இருந்தாங்க. ஏற்கனவே ஆடி கிருத்திகைக்கு திருத்தணிக்கு வந்த சேகர்பாபுவின் கார் தடுத்து நிறுத்தப்பட்டதை அடுத்த தமிழகத்தின் முக்கிய கோவில்களில் விஐபிகள் வருவதென்றால் ஒரு நாள் முன்னரே கோயில் நிர்வாகத்திடம் தெரிவிக்க வேண்டும் என தெரிவிச்சிருந்தார். இந்து சமய அறநிலையத்துறையில் என்னென்ன நடப்பது என்பது குறித்து சேகர்பாபுவும் ரமேஷும் மோதுவாங்க என தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சியில் கோவில்களில் இருந்த நகைகள் எங்கே, அதெல்லாம் எங்கு உருக்கப்பட்டது? மேலும் கோவில்களுக்கான நிலங்களில் ஏன் தனியார்களுக்கு டெண்டர் விட்டீங்க? தொடர்ந்து அங்கு நடைபாதை அமைப்பதற்கான திட்டங்களை கொண்டு வந்தீங்களே, நடைபாதைகளை அமைச்சிங்களா? தொடர்ந்து ரமேஷ் அவர்கள் பல்வேறு ஆதாரங்களை தன்னிடம் உள்ளதாகவும், கோவில்களில் உள்ள முக்கியமான இடங்களில் டெண்டர் விடும் பகுதிகளில் நீங்கள் எவ்வளவுக்கு டெண்டர் விட்டீங்க என்பது எனக்கு தெரியும், அதற்கான ஆதாரங்கள் கையில் இருக்குது, இனி உங்களால் தப்பிக்கவே முடியாது. மேலும் தொடர்ந்து விஜய் அவர்கள் அனைத்து ஊழல் செய்த அமைச்சர்களின் லிஸ்ட்டையும் கையில் வச்சிருக்கிறார். அதில் முதலில் இருப்பது சேகர்பாபு தான். சேகர்பாபுவை சொந்த கட்சியே கைவிட்டு விட்டுச்சு. அதனால தான் இனி சேகர்பாபுவால் எதுவுமே செய்ய முடியாது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கதறி அழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார். இனி 10 ஆண்டுகள் அவர் சிறைக்கு அனுப்பக்கூடிய விஷயத்தை விஜய் அவர்கள் கையில் எடுத்து வருகிறார். இன்று சட்டசபையில் சேகர்பாபுவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.